ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலா இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி 5, 7 ஆகுதுங்க. 5 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். ஜில்லு பார்த்தீங்கன்னா, வெளிய தொளிக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. ஏன்னா நான் காலையிலேயே விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. இப்போ நமக்கு ஒரு ட்ரெயின் ஏறி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஸோ எங்க போறோம்? என்ன பண்ண போறோம்? அப்படின்றது தான் அந்த விளாக்ல இருக்கும். அண்ட் அத தாண்டி இந்த வீடியோல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ அது சர்ப்ரைஸ் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். அது என்ன சர்ப்ரைஸ்? எப்படி சர்ப்ரைஸ்? அப்படின்றது ஆக்சுவலா நான் சொல்லிருறேன். வீடியோக்கு இடையில இந்த மாதிரி ஒரு லோகோ வரும். அது எந்த இடத்துல வருதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல தான் உங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. ஸோ நம்ம என்ன சர்ப்ரைஸ் குடுக்க போறோம் அப்படின்றதே இங்க சர்ப்ரைஸ் தான். ஓகேங்க. நான் போயிட்டு ரெடி ஆகணும். எனக்கு 6:30 ட்ரெயினு. ஆக்சுவலா நான் வந்துட்டு விறுவிறுன்னு குளிச்சு கிளம்பி இது பண்ணா தான் நான் வந்துட்டு அந்த ட்ரெயின பிடிக்க முடியும். 6 மணிக்கு இங்கேருந்து நான் போகணும். ஸோ நாங்க போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்றேன். குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா மணி 6 ஆக போகுது. மணி 5:50 ஆயிடுச்சு. ஸோ இன்னும் டக்குன்னு கிளம்பி போகணும். இங்கேருந்து 10 நிமிஷத்தில் கிளம்புனா தான் 6:30க்கு ட்ரெயினை பிடிக்க முடியும். ஏன்னா ஒரு நேரம் லைனில் க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்குது டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஸோ எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி போகிறாங்க. ஜில்லு பார்த்தீங்கன்னா காப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குளிர் தான் கிடுகிடுன்னு துண்ட முடி நிற்கா. ஒரு வருஷம் வரையும் காமிக்க தெரிகிறதா ஏட்டி? ஸோ காப்பி ரெடி ஆகிடுச்சாங்க. நான் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். இப்போ நேராக ஸ்டேஷன் தான் போகணும். ஆக்சுவலாக ஜில்லு பார்த்தீங்கன்னா எனக்கு வழி அனுப்ப வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரலங்க. ஸோ நான் தான் போகிறேன். போயிட்டு ஈவினிங் திரும்ப வந்துடுவேன். இது நம்ம ஊர் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸுங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நேராக போயிட்டு டிக்கெட் வாங்கிட வேண்டியதான். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. இன்னும் ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 6:20 ஆகுது. கிட்டத்தட்ட 6:10க்கு நான் கிளம்புனேன். கிளம்பி வரதுக்கு இங்கேருந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் ஆக்சுவலாக அன்னைக்கு ஃபஸ்ட் நாள் வரும்போது என்னாச்சுன்னா, ட்ரெயின் கரெக்டாக நான் வரும்போது என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அவசரமாக டிக்கெட் எடுத்து ஓடினேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டோம். எப்படி வரதுக்கு ட்ரெயின் வரதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். A few minutes later. ட்ரெயினில் ஏறியாச்சு. ஆக்சுவலாக ட்ரெயின் டைம் பார்த்தீங்கன்னா 6:30. பட் ஆனால் வந்தது 6:35க்கு வந்துச்சு. 5 நிமிஷம் லேட்டாக தான் வந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் நிற்கும். அப்புறம் இங்கேருந்து வேறு கிளம்பிடுங்க. அவ்வளோதாங்க, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இன்னொரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மணி நேரத்தில் கொண்டு போய் நமக்கு போக வேண்டிய இடத்துக்கு சேர்த்துருவாங்க. 3 hours later. போர்டை பார்த்தோன்னே தெரிஞ்சோம் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு. ஆமாங்க, மதுரைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக 3 மணி நேரம் ட்ராவல் வந்து நம்ம ஊர்லேருந்து மதுரைக்கு தான். அண்ட் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 9:06ங்க. ஸோ மார்னிங் சாப்பாடு இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. காலையில் 6 மணிக்கு கிளம்பிடுறோமா, 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிளம்பிடுறோம். அதனால் சாப்பாடு எதுவுமே ரெடி பண்ண முடியாது. அப்படின்றனால சாப்பாடு எதுவுமே அங்கே சாப்பிட முடியாது. ஸோ இது ரெகுலராக வந்துட்டு இப்போ ஒரு இன்னையோட 4வது நாள் இங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான். நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே அந்த கடை இருக்குங்க. தள்ளுவண்டி, நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு அந்த மாதிரி டைப் தான். ஸோ அங்கே தான் நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்குலாம் ஒட்டு கிடையாது. ஸோ எங்கே சாப்பிட்றோமோ அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஓகேங்க, இன்னும் நான் இங்கேருந்து ஆட்டோவில் கிளம்பி போகணும். ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் இருக்கும். 20 minutes later. ஓகேங்க, நம்மளோட லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக அதில் இருக்க போர்டை பார்த்தா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்புக்கு நம்ம எதுக்கு வந்தோம், எப்போ வந்தோம், இதுதான் வந்துட்டு உங்களோட கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக பதில் சொல்கிற 5 பேரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கிஃப்ட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்ததை நம்ம வந்து விளாகாக மேக் பண்ணி போட்டிருந்தோம் நம்ம சேனலில். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் இந்த விளாகும் இந்த கடைக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேக்கப்புக்கும் மெஹந்திக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மேக்கப் கற்றுக்கிறதுக்காண்டி இந்த கடை வந்திருக்கோம். ஸோ இன்னையோட 5வது நாள் ஆச்சு. மொத்தம் 4 நாள் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. மேட் மேக்கப்பு அண்ட் ஹெச்டி மேக்கப் ரெண்டுமே போடுறதுக்கு அந்த அக்கா அதுக்குள்ளே 2 நாளில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்த நாள் வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ, ஐலைனர், ஐ ஷேடோ இந்த மாதிரி அந்த ஐ ரிலேட்டடாக உள்ளது வந்துட்டு நாள் போச்சு. 2வது நாள் வந்துட்டு ஃபஸ்ட் நாள் காஸ்மெட்டிக்ஸ் போச்சு. 2வது நாள் வந்துட்டு ஐ ரிலேட்டடாக போச்சு. 3வது நாள் மேட் மேக்கப்பு, 4வது நாள் ஹெச்டி மேக்கப்பு, இன்றைக்கி 5வது நாள். இன்றைக்கி வந்துட்டு ஹேர் வந்துட்டு எப்படிலாம் செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளாஸஸ் போயிருந்தது. ஸோ இந்த சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு மேக்கப் கற்றுக்கணும், நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா தாராளமாக இந்த கடைக்கு நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு சிடிஎம்பி ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஐப்ரோ பண்ணுறோம். ஐப்ரோ பண்ணி முடிச்ச உடனே ஐப்ரோ ஹைலைட்டிங்காக எல்லோ கன்சிலர் யூஸ் பண்ணுறோம். இதை தூக்கி ஆயிலி ஸ்கின் போட்டால் என்னாச்சுன்னு ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஒழுகாமல் இருக்கணும்னா ஃபார்வர்ட் 52 போட்டுக்கலாம். இப்போ இதையும் அதே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இதையோட மிக்ஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 5வது நாள் கிளாஸ் போய்கிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேருக்கு தான் வந்துட்டு கிளாஸ் போய்கிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நானே மேக் பண்ணது. ஆனால் சின்ன சின்ன ஃபால்ட் இருந்தது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி டைப்பில் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் முடிய பூரா மறுபடியும் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் ரெடி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன்.
இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா மதுரையில் எங்கே இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் வர்ற வழியில தாங்க இந்த சர்ச்சை பார்த்தேன் நான். பார்க்க நல்லா இருந்ததாண்ணா. ஒரு வழியாக ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இன்னும் நேரம் அப்படியே போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பினோம்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிட வேண்டியதாங்க. ஸ்டேஷன் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக ட்ரெயின் வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் வரதுக்கு. என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற ட்ரெயினில் தான் இப்போ நம்ம போகணும். கரெக்டாக ஒரு 5:30க்கு நினைக்கிறேன். 5:30 கொண்டு போய் ஆமாம் ஊரில் விடுவாங்க. இப்போ என்னன்னா காலையில் நான் 5 மணிக்கு கிளம்புனேன்னா நைட்டு அதாவது ஈவினிங் ஒரு 5:30 6 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் போய் தான் நான் வீடியோ எடுக்கணும். ஸோ இப்போதைக்கு ரெகுலர் லைஃப் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு லேர்ன் பண்ணுறதுக்காண்டி தான். ஆக்சுவலாக கிளாஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைடல் மேக்கப் எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு விமன்ஸ் தான். அந்த அக்கா சொன்னாங்க ஜென்ஸில் ரொம்ப ரேரு ப்ரோ, நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இதுக்கு போயிருந்தோம், ஒரு ஷாப்புக்கு வந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் மேக்கப் ஸ்டூடியோ ஒன்று இருந்தது. ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் பண்ணது அந்த அண்ணன் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த அக்காவும் அந்த அண்ணனும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க. ஆனால் அன்றைக்கி மேக்கப் பண்ணியிருந்தது ஃபுல்லாமே அந்த அண்ணன் பண்ணாங்க. சரி நம்மளாலே முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நானும் இறங்கிட்டேன். சரி பார்க்கலாம், ஓரளவுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஃபைனல் டேஸில் வந்துட்டு அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத இங்கே மெயின் மேட்ரே ஆகும். அதுக்கப்புறம் பார்ப்போம். மேக்ஸிமம் ஜில்லை வச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 பேர் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க எல்லாத்தையும் வச்சு ப்ரீ மேக்கப் வந்துட்டு போட்டு நம்மளோட மாடல்ஸ் எப்படி அவங்களும் ஒரு மாடல்ஸாக மாற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். 3 hours later. வீட்டுக்கு வந்தாச்சு. பஞ்ச பரதேசியமாக இருப்போம் பார்க்கறதுக்கு. அப்படி தான் இருக்கும். ஆலியா குட்டி டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போதைக்கு ரொட்டீன் லைஃப் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. காலையில் 5 to சாயங்காலம் 6. இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து அதை மேக் பண்ணி அதனால தான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து டிலே ஆகும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன தங்கும் கிடக்கட்டும். பிஸ்கட்டு கீழே போட்டாலாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, கிட்டத்தட்ட 15 நாள் கிளாஸ் தான், கற்றுக்கிற முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ முடியுன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. பார்க்கலாம் மேக்கப் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கற்றுக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ ஒரு ரிசப்ஷனுக்கோ ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னை தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ நானே டேரெக்டாக வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ணி இது பண்ணிடுறேன். என்ன தங்கும் தண்ணி வருதோ வேற? ஸோ தண்ணி வருதுங்க. இப்போ தான் வந்துட்டு பைப்பில் தண்ணி வருது. ஸோ அதான் வந்துட்டு ஆலியா குட்டி தண்ணி வருது அப்படின்ட்டு போகிறா. ஓகேங்க, லவ் யூ ஆல். எல்லாருமே சேஃபாக இருங்க. அண்ட் பார்ப்போம். நான் வந்துட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டே லுக் இருக்கும் தெரியுமா? ஸோ அதை வந்துட்டு vlogல நான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கேன்.